ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆயுத பூஜை முடிஞ்ச மறுநாள் வியாழக்கிழமை எடுத்தது. ஆயுத பூஜை வரைக்கும் ஒரு 5 மணி வரைக்குமே நல்லா இருந்தா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரியான தலைவலி. நைட்டு யார் சாப்பிட்டாங்க, என்ன பண்ணாங்கன்னே தெரியாது. நான் பாட்டுக்கு வந்து படுத்துட்டேன். காலையில எந்திரிச்சு வந்து வீடியோ எடுக்கலாமா? தலைவலி லைட்டா வலிச்சுட்டே இருக்கேன்னு நெனச்சேன். சும்மா தானே வீட்ல இருக்கோம். பசங்களுக்கு வேற லீவு தானே. சரி வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாரிஜாத பூ வந்து பூத்திருந்து சாமிக்கு பறிச்சுட்டு போய் காலையிலேயே வச்சுட்டேன். யாரெல்லாம் வந்து இந்த கண் திருஷ்டிக்காக வந்து இந்த வாசல்ல வந்து கோலம் போட்டுட்டு, அதுக்கு மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது, அப்புறம் எலுமிச்சம்பழத்த வந்து புழிஞ்சு விடுறது, அப்புறம் நிலைவாசலுக்கு மேல வந்து ஒரு 5, 6 பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம் இத மாரி கோர்த்து வச்சா கண் திருஷ்டி வந்து போகும்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரிலாம் பண்ணுவீங்க அப்படின்ட்டு சொல்லுங்க. எனக்கு இந்த கண் திருஷ்டி வந்து அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்ல. நான் வந்து செய்ய மாட்டேன். கண் திருஷ்டி கண்டிப்பா இருக்கு. ஆனா, அதுக்கான எதுவுமே வந்து நான் செய்ய மாட்டேன். கோலம் போட்டா கூட பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வீட்ல நான் பார்த்துருக்கேன். அந்த எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விடுறது, நிலைவாசலுக்கு மேல அந்த எலுமிச்சம்பழம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து தொங்கும். அந்த மாரி நான் எதுவுமே வந்து பண்ணதே கிடையாது. கண் திருஷ்டின்றது கண்டிப்பா வந்து இருக்கா? இல்லையா? நீங்க இந்த மாரி ஃபாலோ பண்ணுவீங்களா? அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா ஏதாச்சும் வந்து நான் எப்பவுமே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணா, நான் இந்த மாரி உடம்புலாம் வலிக்குது, என்னால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொன்னா, கண் திருஷ்டி தான் இருக்கும். நீ இந்த மாரி யாருக்கிட்டயாச்சும் பூசணிக்காய் வாங்கிட்டு வந்து வச்சு சுத்தி போடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா அவங்க சொல்லுவாங்க, சரி செய்றேம்மா அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் நான் செய்யவே மாட்டேன். ஃபர்ஸ்ட்ல எங்க மாமியார் இருக்கிறப்பயாச்சும் இந்த ஞாயிற்றுக்கிழமையாச்சும் ஏதாவது பசங்கள்லாம் வச்சு சுத்தி போடுவாங்க. இப்ப சுத்தமா அதுவுமே வந்து பண்ணாத விட்டுட்டேன். ஆனா வாரத்துக்கு ஒரு வாச்சும் இதுக்கப்புறம் வந்து நான் சுத்தி போடணும் அப்படின்னு வந்து நெனச்சிட்டு இருக்கேன். ஆனா என்கிட்ட இல்ல ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, நினைப்பேன் அதோட வந்து செய்ய மாட்டேன். இதான் ஒரு எனக்கு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கமே. நீங்க யாரெல்லாம் அந்த கண் திருஷ்டிக்காக வாரம் வாரம் ஃபாலோ பண்ணுவீங்க? என்னலாம் பண்ணுவீங்க? அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நானுமே வந்து வாரத்துக்கு ஒரு டைமாச்சும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். இன்னைக்கு காலையிலே வந்து வெயில்லாம் இல்லாம ஒரு மேகம் வந்து ஒரு மாதிரியா இருந்துச்சு. சரி மொட்டை மாடி போய் கிளீன் பண்ணலான்னு போயிருந்தேன். நாங்க போன நேரமா அந்த சூரிய பகவானுக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியல. வெயில் வந்து ஆரம்பிச்சிருச்சு. நானும் கொஞ்சம் வந்து இந்த மண்ணெல்லாம் நாய் வந்து ரொம்ப மொட்டை மாடிய வந்து மோசமாக்கி வச்சுருச்சு. சரி கூட்டி வந்து கிளீன் பண்ணலான்னு போயிருந்தேன். ஆனா வெயில் வந்தத பார்த்தா சுத்தமா வந்து என்னால வந்து செய்ய முடியல. கொஞ்ச நேரம் வந்து பெருக்கி வாரந்துக்கு வேர்த்து கொட்டுது. மயக்கம் வர மாரி ஆயிப்போச்சு. சரி செஞ்ச வரைக்கும் போதும் அப்படின்றதுக்காக மீதி வேலைய வந்து செடிய மட்டும் கிளீன் பண்ணிடலான்னு பண்ணியிருந்தேன். ஏதோ இருக்கிறது ஒரு 2 ரோஸோ என்னவோ தான். அதுவும் வந்து இந்த கம்பளி பூச்சி வந்து நான் வந்து அரிச்சே சாகடிக்கிறேன் அப்படின்ற மாரி 2 கம்பளி பூச்சி வந்து குடும்பம் நடத்திட்டு இருந்தது. அத எடுத்து சாகடிச்சுட்டு, நான் ஈவினிங் வந்து கிளீன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கீழ வந்துட்டேன். தீபாவளி வந்துருச்சு அப்படின்றது வந்து இந்த பட்டாசு வெடிச்சு தான் வந்து வந்தா தான் தெரியுது. அது மாரி பசங்க வந்து ஒரு பாக்கெட் வந்து பட்டாசு வாங்கிட்டு வந்து வெடிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காலைல டிஃபன் வந்து நான் வந்து டைம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 11:30 இருக்கும். அப்பதான் வந்து டிஃபன் செய்ய ஆரம்பிச்சேன். அந்த பொரி வந்து எப்பவுமே அந்த ஆயுத பூஜைக்கு பொரி இருந்தாலே, பொரி உப்புமா தான் பசங்க செய்ய சொல்லுவாங்க. இன்னொரு உண்மைய சொன்னா, நேத்தும் பொரி உப்புமா தான் காலை டிஃபனு. இன்னைக்கும் காலையிலயும் பொரி உப்புமா தான். அதுக்கப்புறம் மதியானத்துக்கு வந்து கடல வந்து வேக வச்சோம் இல்லையா? அது மீதி வந்து இருந்தது. அதைய வச்சு கடல குருமா குழம்பு மாரி வச்சு, அன்னைக்கு வந்து வேலைய வந்து முடிச்சாச்சு.